அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. எக்கச்சக்கமான டெக் அப்டேட்ஸ் இருக்குது. நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு, லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு, லீக்ஸ் ரூமர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ எந்த நியூஸை இன்றைக்கி சூஸ் பண்ணலாம், எதை ட்ராப் பண்ணலான்ற அளவுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே குவிக்காக பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 298 இன்றைக்கும் பேடிஎம் கான்டாக்ட்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட் ஏர்டெல் யூசர்ஸ்க்குலாம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர் ஏர்டெல்லுடைய சேர்மன், அதாவது சுனில் பாட்டி மிட்டல், இவங்க வந்து அவங்களுடைய சப்ஸ்கிரைபர், அதாவது ஏர்டெல் யூசர்ஸ்க்குலாம் வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷாக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஏர்டெல் யூசர்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய ப்ரைஸ் ஹைக் வந்து 6 மாதத்துக்குள்ளே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தற்சமயம் ஏர்டெல்லில் வந்து ஒரு பேஸ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 199 rupees ரீசார்ஜ் பிளானுக்கு வந்து உங்களுக்கு 24 டே வேலிடிட்டி கொடுக்குறாங்க. கூடவே 1 GB டேட்டா கொடுக்குறாங்க. இதை எடுத்து என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு 199 ரூபாய்க்கு வந்து 24 நாள் வேலிடிட்டிங்கிறதுனால 24 GB டேட்டா கிடைக்குது. பட் இந்த ப்ரைஸ் ஹைக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா, இதே 199 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு 24 GB டேட்டாக்கு பதிலாக 2.4 GB டேட்டா தான் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இதை அடுத்து வந்து 1 GB டேட்டாவுடைய ப்ரைஸிங் 100 ரூபாய் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு ரிப்போர்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கான ரிப்போர்ட். இதுக்கான ரீசனும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ரெவென்யூ அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து ஒரு கம்பெனி வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகிறதுக்கு வந்து ரெவென்யூவை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெவென்யூ வந்து தற்சமயம் 200 ரூபாய் இருக்கிறதாகவும், இன்னொரு 6 மாதத்தில் 250 ரூபா, அதை விட அதிகமாக 300 ரூபாய் வரைக்கும் போகலாம். அதாவது வந்து ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர், அதாவது ஒரு யூசர் வந்து 300 ரூபாய் கொடுத்தா தான் ஏர்டெல் கம்பெனி வந்து அங்கே சஸ்டெயின் பண்ண முடியும், ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ண முடியும். பட் இங்கே வந்து எல்லாருமே ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 45 rupees 100 rupeesனு ரொம்பவே மினிமமாக நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே குறைஞ்சிடும். அப்போது ஏர்டெல்லால் வந்து ப்ராஃபிட்டபுளாக சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து ப்ரைஸ் ஹைக்காக அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. கூடிய விரைவில் ஏர்டெல் யூசர்ஸ்லாம் ஒரு பிக் ப்ரைஸ் ஹைக் வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ தான் கம்பெனி சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையடுத்து ஏர்டெல்லுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வோடஃபோன் ஜியோன்னு மாறுவாங்களா, இல்லை ஏர்டெல்லை பார்த்து வோடஃபோன் ஜியோ வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணுவாங்களா, நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். வாட்ஸ்அப் டெய்லி புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய யூசர்ஸ்க்கும் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக வாட்ஸ்அப் வந்து அவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக அவங்களுடைய வீடியோ காலிங்லேயும் வந்து கொண்டு வர போகிறதா தெரியுது. எஸ், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வீடியோ காலிங்காக யூஸ் பண்ணுவீங்க. வீடியோ காலிங் யூஸ் பண்ணும்போது அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கால் அட்டன் பண்ணுற பட்டன்ஸ், நிறைய பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் இருக்கும். இந்த பட்டன்ஸில் வந்து சில சேஞ்சஸ் அவங்க பண்ண போகிறதா தெரியுது. அதாவது வந்து எக்ஸ்ட்ரா, அது அடிஷ்னலாக சில பட்டன்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா இந்த பட்டன்ஸை வந்து இன்னும் ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ வாட்ஸ்அப் கூடிய விரைவில் அவங்களுடைய வீடியோ கால் யூசர் இன்டர்ஃபேஸும் வந்து அப்டேட் பண்ண போகிறதா தெரியுது. ஆப்பிள் ரீட்டைல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லும்போது உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 501 ரீட்டைல் ஸ்டோர்ஸ் வந்து ஆப்பிள் வச்சுருக்காங்க. பட் இதில் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்க போகிறது, அதாவது லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீட்டைல் ஸ்டோர் வந்து ரீசெண்டாக சிங்கப்பூரில் இவங்க கட்டியிருக்க ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ், ஆப்பிள் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்டோர் வந்து சிங்கப்பூரில் கட்டியிருக்காங்க. இது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மெரினா பே சாண்ட்ஸ் இங்கே தான் கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இந்த டிசைனை வந்து அவங்க எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலர் நைட் கிளப் எவ்லான் அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த டிசைனை கட்டியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த யூனிக்கான ஆப்பிள் ஸ்டோர் வந்து எல்லா கன்சியூமர்ஸ்க்காகவும் இவங்க ஓப்பன் பண்ண போகிறதா தெரியுது. சாம்சங் ரீசெண்டாக அவங்களுடைய அன்பேக் ஈவெண்ட்டில் Note 20 சீரிஸ், அதுக்கப்புறம் Tab S7 S7 Plus எல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து க்ரீன் டிண்ட் இஷ்யூ இருக்கிறதா வந்து நிறைய யூசர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ், சாம்சங்குடைய Note 20 Ultra, அதுக்கப்புறம் Tab S7 S7 Plus இந்த மூணுத்துலேயும் வந்து லோ பிரைட்னஸில் பார்க்கும்போது க்ரீன் டிண்ட் இஷ்யூ இருக்கிறதா வந்து யூசர்ஸ் வந்து நிறைய பேர் ட்விட்டர் ஹேண்டலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சர்ப்ரைசிங்காக இந்த இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 865 இருக்கக்கூடிய சாம்சங் நோட் சீரீஸில் தான் இருக்குது. அதே எக்ஸினோஸ் 990 இருக்கிறதுல இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து S20லையும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இஷ்யூ இருந்தது, அதாவது க்ரீன் டிண்ட் இஷ்யூ இருந்தது. ஆனால் அப்போ வந்து எக்ஸினோஸ் 990 இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இஷ்யூஸ் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஸ்னாப்ட்ராகன் 865 இருக்கக்கூடிய யூனிட்ஸில் வந்து இந்த க்ரீன் டிண்ட் இஷ்யூ இருக்கிறதா தெரியுது.
ஆனால் கூடிய விரைவில் சாம்சங் வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரியுது. பட் சாம்சங் தரப்புலேருந்து இன்னும் எந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க கொடுக்கல. Gionee M30 சைனாவில் 10,000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட ஃபைனலாக லான்ச் ஆனதாக தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10,000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கூட வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வாட் கொடுத்துருக்காங்க. பட் ரிவர்ஸ் சார்ஜிங் எதுவுமே இவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் வந்து இதோட பேட்டரி கெப்பாசிட்டி. இந்த பேட்டரி கெப்பாசிட்டியோட மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டாக 15,000க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. இது மீடியாடெக் ஹீலியோ P60 கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ரியர் கேமரா 16 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 6 inch HD ப்ளஸில் உங்களுக்கு LCD பேனலில் கொடுத்துருக்காங்க. ஸோ Gionee M30 இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறதா இல்லைனா பவர் பேங்க் சொல்கிறதா தெரியல. Vivo அவங்களுடைய பாப்புலரான Y சீரிஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Vivo Y20, Y20i. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 6.51 inch HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட Snapdragon 460, ट्रिपल कैमरा 13 मेगापिक्सल प्राइमरी सेंसर, फ्रंट कैमरा 8 मेगापिक्सल, 5000 mAh बैटरी. பட் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Y20 வந்து உங்களுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அதே Y20i வந்து 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Y20 பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 12,990 ரூபாய். அதே Y20i பேஸ் வேரியன்ட் 3GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 11,490 ரூபாய்க்கு வந்து 2 கலர்ஸ்ல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Vivo உடைய Y20, Y20i ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 28லேருந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. Asus அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் ZenFone 17 Pro தாய்வானில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ஹைலைட் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஃப்ளிப் கேமராஸ் தான். ஃப்ளிப் கேமராஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரேர் சைடில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ செல்ஃபி கேமராவும் அதே அளவுக்கு இருக்கும். ஸோ அதுதான் இதோட ஹைலைட். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ரெண்டுமே வந்து உங்களுக்கு AMOLED பேனல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேசிவ் 5000 mAh பேட்டரி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப் கேமராஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சல் சோனியுடைய சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே தான் உங்களுக்கு செல்ஃபி கேமராவும். ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZenFone 7 வந்து Snapdragon 865, ZenFone 7 Pro வந்து Snapdragon 865 ப்ளஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ZenFone 7 உடைய பேஸ் மாடல் வந்து 55,700 ரூபாய்க்கும், ஹையர் வேரியன்ட் வந்து 60,000க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ZenFone 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான், 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், அப்ராக்சிமேட்டாக 71,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க கொண்டு வராங்கன்னு. Infinix உடைய பாப்புலரான நோட் சீரிஸில் Note 7, Note 7 Lite 2 ஸ்மார்ட் ஃபோன் செகண்ட் வீக் ஆஃப் செப்டம்பரில் லான்ச் ஆகும்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குளோபலாக லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவில் செகண்ட் வீக்கில் இது லான்ச் ஆக போகுது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் அவுட்லுக்கில் கொடுத்துருக்காங்க. Infinix உடைய Note 7 உங்களுக்கு மீடியாடெக் ஹீலியோ G70ல் கொடுக்குறாங்க. அதே Note 7 Lite வந்து உங்களுக்கு P22ல் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ Infinix உடைய Note 7 சீரிஸ் செப்டம்பரில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. OPPO உடைய பாப்புலரான F சீரிஸில் F17, F17 Pro இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் வந்து கம்பெனி போஸ்டர் மூலிமா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் செப்டம்பர் 2 அன்றைக்கி அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ரெண்டர் இமேஜ் எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். நிறைய கலர் கிரேடியன்ஸும் இவங்க கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 25,000 கீழே லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ OPPO உடைய F17 சீரிஸ் ஸ்லீக்கஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப் 2020 இந்த டேக்லைனில் என்ன ப்ரைஸிங் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். Realme உடைய Narzo சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு செப்பரேட் சப் பிராண்டாக இருக்கும்னு நேற்று தான் நம்ம பார்த்துருந்தோம். இந்த Narzo சீரிஸ் கீழே அடுத்ததாக இவங்க லான்ச் பண்ண போகிறது 2 ஸ்மார்ட் ஃபோன், Narzo 20, 20 Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஏற்கனவே லான்ச் ஆன 10, 10A சக்ஸஸராக இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ Narzo சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி இவங்க லான்ச் பண்ண 10A இருக்கட்டும், அது வந்து ரீபிராண்டட் வெர்ஷன் ஆஃப் Realme 6i இருந்தது. அதே 10A அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் தான். Realme உடைய C3 ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த Narzo 20 Pro உடைய எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டடாக இருக்கும்னு தெரியல. இல்லைனா வந்து இது இண்டிவிஜுவல் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் Realme தரப்புலேருந்து அவங்களுடைய Narzo சீரிஸ் கீழே 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. Narzo 20, 20 Pro. ஆப்பிள் உடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் iPhone 12 சீரிஸ் பொதுவாக செப்டம்பரில் தான் எல்லா வருஷமும் லான்ச் ஆகும். ஆனால் இந்த வாட்டி இதோட லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபருக்கு இவங்க போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க பேண்டமிக் காரணமாக. ஸோ அக்டோபர் 12 அன்னைக்கு iPhone அவங்களுடைய 12 சீரிஸ் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது iPhone உடைய 12 Pro Max அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு லிடார் சென்சாரோட
கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதாவது ஆட்டோ ஃபோக்கஸ் லிடார் சென்சார்ஸோட கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. மற்றபடி வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நாச்சஸ் வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இருக்கும். உங்களுக்கு கேமரா மாடியூலும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்க போது, போன வாட்டி எப்படி இருந்ததோ. இதெல்லாத்த விட ஹைலைட்டிங்கான விஷயமா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் ஐஃபோனுடைய 12 சீரிஸ் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. பொதுவாக ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக வந்து உங்களுக்கு பேட்டரி ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும், இல்லைனா வந்து பேட்டரி ட்ரெயின் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாகும் போது பேட்டரி பயங்கரமாக குறையும். ஸோ ஐஃபோன் பொதுவாகவே வந்து பேட்டரி அப்படின்னு சொல்லும் போதே வந்து பயங்கரமாக கடுப்பேற்றும். இப்போ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இவங்களுடைய பேட்டரி கெப்பாசிட்டி எப்படி கொடுப்பாங்க, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக கொடுப்பாங்கன்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். Realme உடைய X7 சீரிஸ் செப்டம்பர் 1 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட அஃபிஷியல் ரெண்டர்ஸ் பார்த்துட்டோம், இதோட நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டோம். இப்போ இதோட சிப்செட் பற்றின விஷயங்கள் ரிவீலாக இருக்குது. Realme உடைய X7 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. X7, X7 Pro, X7 Pro Ultra. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் X7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக Geekbenchல லிஸ்டிங் ஆயிருந்தது. இந்த லிஸ்டிங்கில் வந்து இதோட சிப்செட் ரிவீல் ஆயிருக்கு. இங்கே இதோட ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் RMX 2176ல சிங்கிள் கோர் வந்து 596, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1776. ஸோ இந்த ஸ்கோர்ஸை பார்க்கும்போது இது MediaTek Dimensity 800Uல தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே Realme உடைய X7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 1000+ல வந்து Redmi K30 Ultraவை டேக் ஆன் பண்ணுறதுக்கு இவங்க லான்ச் பண்ணலாம். அதே Realme உடைய X7 Pro Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் Snapdragon 860ல லான்ச் ஆக போகிறது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் சிப்செட்டில் எக்ஸலண்ட் ஃபீச்சர்ஸோட Realme உடைய X7 சீரிஸ் சைனாவில் லான்ச் ஆக போகுது. இந்த சீரிஸ் வந்து இந்தியாவில் லான்ச் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும், அந்த அளவுக்கு இருக்குது இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அது மட்டும் இல்லை, Realme அவங்களுடைய 7 சீரிஸ் இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர்லேயே லான்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 சீரிஸில் இப்போ மாதிரி 7 Pro இல்லைனா 7i 7 Pro இவங்க லான்ச் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீட்டைல் பாக்ஸில் இதோட ப்ரைஸஸ் ரிவீலாக இருக்குது. Realme உடைய 7 ப்ரைஸ் வந்து ரிவீலாக இருக்குது. Realme 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G95, அதாவது ஒரு புது சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த சிப்செட்டோட இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 17,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா பாக்ஸில் வந்து அரௌண்ட் 20,000 போட்டிருக்காங்க. ஸோ அதை விட வந்து ஒரு 2000-3000 ரூபாய் கம்மியாக இருக்கும். ஸோ 17,000 கிட்ட Realme உடைய 7 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. போக்கோ அவங்களுடைய பிராண்டு கீழே Poco X3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் ரெண்டர் ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இதோட லான்ச் டேட் இப்போ ரிவீலாக இருக்குது. Poco X3 இந்தியாவில் செப்டம்பர் 8 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷனே ரிவீலாக இருக்குது. இதோட டிஸ்பிளே 6.67 inch Full HD Plus IPS LCD பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட Snapdragon 732ல லான்ச் ஆகலாம். இதோட ரெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரியர் சைடில் வந்து குவாட் கேமரா, இந்த குவாட் கேமரா 64 மெகா பிக்சல் சோனியுடைய சென்சாரில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்றது. ஃப்ரண்ட் கேமரா 20 மெகா பிக்சலோட பேட்டரி ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் 5160 mAh, கூடவே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட Poco X3 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் செப்டம்பர் 8 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. அடுத்ததாக இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Gionee M30 எத்தனை mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட லான்ச் ஆச்சுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Gionee M30 எத்தனை mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட லான்ச் ஆச்சுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai, அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்மூத் ஸ்க்ராலிங். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அஸ்வத். கங்க்ராச்சுலேஷன் அஸ்வத். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.